வெல்கம் பேக் டு ரிஷி மூலம். பெண் புத்தி பின் புத்திங்கிற நம்பிக்கையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பேசினதுலேருந்து தெரிஞ்சது, டவுன் ஹாலில் வந்திருக்கிற மக்கள்கிட்ட ஒரு பக்கம் வந்து பெண் புத்தி பின் புத்தின்னு நம்புறவங்க இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கன்னு தெரிய வந்தது. ஆனால் புதியுகம் டவுன் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாமா? அவங்களும் இந்த மாதிரி கருத்து தான் வச்சுருக்காங்களான்னு ஒரு வாட்டி பார்த்துடலாமே. பெண்கள் வந்து லேட்டாக யோசிப்பாங்க, ஆண்கள் வந்து சீக்கிரமாக யோசிப்பாங்க. இப்போ தான் எல்லாருமே ஈக்குவலாக தானே திங்க் பண்ணுறோம். ஈவன் ஜென்ஸை விட லேடிஸும் ரொம்ப என்ன சொல்றது வைடராக திங்க் பண்ணுறாங்க. அதனால் அப்படி சொல்கிறதுங்க வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. அவங்க முடிவு வந்து சில நேரம் கரெக்டாக இருக்கும், சில நேரம் வந்து யோசனை பண்ணாமல் பொடுக்குன்னு வந்து எனத்தெல்லாம் பேசிடுவாங்க. அப்படின்னு பார்த்தா மனிதர்கள் எல்லாருமே ஒரு சில சமயத்தில் யோசிக்காமல் சொல்லிடுறோம், செஞ்சிடறோம். ஆண்களும் சரி அதே மாதிரி தானே செய்கிறாங்க. அவசரப்பட்டு கோவிக்கிறது, கோவிச்சிட்டு ஐயோ இந்த மாதிரி கோவிச்சிட்டோமே அப்படிங்கிறது, அந்த மனப்பான்மை தான் பெண் புத்தி. நீங்கள் இவ்வளோ சாதிச்சுட்டு இருக்கோம்ல, எப்படி பின் புத்தி சொல்வீங்க? பெண் புத்தி வந்து எப்பவுமே பின் புத்தி தான். ஒரு டைம் யோசிச்சு பண்ணால் அது எப்பவுமே கரெக்டாக தான் முடிக்கும். பெண் புத்தி பின் புத்திங்கிறது சரியான விஷயம் தான். எங்கள் அம்மா எடுக்கிற முடிவும் என் தங்கச்சி எடுக்கிற முடிவும் கரெக்டாக இருக்குது. அதனால் என் வாழ்க்கையை பெண் புத்திங்கிறது இல்லை. எதுவுமே அவங்களால முடிவு எடுத்து சொல்ல தெரியாது. அவசரப்பட்டு எந்த ஒரு நியூஸையும் உடனே ஓப்பனாக பேசிடுவாங்க. அதெல்லாம் 90ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. இப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறது ஐடி ஃபீல்டு வரைக்கும் இருக்காங்க. பெண் புத்தி வந்து பின் புத்தின்றது உண்மைதான். ட்ரெடிஷன் வைஸ் அவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அவங்கள டெசிஷன் மேக்கிங்கில் விட்டது கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறாங்க, டெசிஷன்ஸ் நிறையா எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு காரியம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே துருன்னு பதில் விட்டுறதுனால அவங்க என்ன தப்பு நடக்கும்னு தெரியாது. அதனால தான் அவங்க பின் புத்தி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் தான் அப்படி, மற்றபடி யாரும் அப்படி கிடையாது. படிப்புலேயும் சரி விளையாட்டுலேயும் சரி ஆம்பளைங்களுக்கு நிகராக இப்போ பொண்ணுங்க இருக்காங்க. எல்லா துறையிலையும் பெண்கள் வெற்றி பெறாங்க. பெண்கள் முடிவெடுத்தால் தான் அது சரியாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து யோசிப்பாங்க, நான் தப்பாக எடுத்துட்டோமே அப்படின்ட்டு. நிறைய கேசஸ் இருக்குது. பட் ஜென்ஸ் அந்தளவுக்கு இல்லை. பெரியவங்களுடைய சொல்ல கேட்டு அவங்க பின்னால் அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க சொல்படி அவங்களுக்கு பின்னால் வழி நடத்தின்னு போகணும் குடும்பத்தை அப்படின்றதுக்கு தான் பெண் புத்தி. பெண்கள் வந்து பின்னாடி நடக்கிறத யோசித்து பேசுவாங்கிறது அது உண்மையான அர்த்தமே. அது தெரியாமல் எல்லாரும் பெண் புத்தி பின் புத்தின்னு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. அங்கேயும் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒரு குரூப் சொல்லுது பெண் புத்தினாலே பின் புத்தி, அதுக்கு வேற டெஃபினேஷன் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இன்னொரு குரூப் வந்து பெண் புத்தினா பின் புத்தியெல்லாம் இல்லை, பெண்ணும் ஆணும் எல்லாம் சமந்தான் இப்போன்ட்டு சொல்லி அப்படிதான் பேசிக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விதமான சைடையும் கொஞ்சம் பேசி பார்த்து கொஞ்சம் விவாதிச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த பக்கம் வந்து பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றவங்க வந்து எழுந்துச்சு இந்த பக்கம் வந்து உட்காந்துருங்க, இல்லை அப்படி கிடையாதுன்னு சொல்றவங்க வந்து இந்த பக்கம் வந்து உட்காந்துருங்க. சரி, விவாதம் வந்து நான் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். பெண்கள்னாலே திடீர்னு ஏமாந்து போகிறாங்கன்னு சொன்னார் அவர் வந்து வீட்டில் பொய்யெல்லாம் சொல்லி ஈஸியாக ஏமாத்திடுறாருன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி என்னென்ன விஷயத்தில் பெண்கள் சட்டுன்னு ஏமாந்து போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போது ஒரு நகை பறி கொடுக்கறது, இல்லை சிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போகிறது, அந்த மாதிரி சின்ன விஷயங்களில் என்னென்ன விஷயங்களில் பெண்கள் ஏமாந்து போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? லேடிஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேவ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அவங்க அப்படி பண்ணுறப்ப ஒரு போலி கம்பெனி இந்த மாதிரி பண்ணி ஏமாந்து போயிடுறாங்க. சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்களுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட ஏமாந்து போகிறாங்க. ஒரு நாள் லேட்டாக வருவாங்க. ஏன் லேட்டாக வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லைடா சொல்லும் உனக்காக தான் ஒன்று வாங்க போனேன், அதனால தான் டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி ஐஸ் வச்சு ஒய்ஃபை ஏமாத்திடுவாங்க. தெரியாமல் செய்யதை கெட்டிக்கார தரம்னு நினச்சி ஏமாந்து போயிடுறாங்க. என்ன மாதிரி சொல்கிறேன்? அதாவது இதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி சீட்டு போடுறதுங்க, அது இல்லாமல் பணம் சேமிச்சு வைக்கிறா நினச்சி வீட்டில் வச்சு நகையெல்லாம் வச்சிடுறது. கணவன் தெரியாமல் பீரோவில் அங்கே வைக்கிறா, அவர் சொல்லுவார், அவர் தெரிஞ்சால் கொண்டு பேங்கில் வைக்க சொல்லுவார். இது அப்படியே வீட்டில் நம்ம வச்சு கணவன் தெரியாமல் இருக்கணுங்கிற வச்சுட்டு கொள்ள போயிடும். அப்போ ஐயோ நகை பூரா போச்சே கொள்ள போச்சேன்னு தெரிஞ்சு போகிறதே கணவனுக்கே தெரியும். இப்போ இருக்கிற காலேஜ் பெண்கள் வந்து லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாந்து போகிறாங்க பசங்க கிட்ட. அவங்களுக்கு தேவைன்றப்ப மட்டும் பசங்க வந்து அவங்கக்கிட்ட இப்போ ஏதாவது எதிர்பார்க்கலாம் அப்போ மட்டும் நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே கால் பண்ணி ஏதாவது பேசினா கூட அவாய்ட் பண்ணிவிட்டு சீட்டிங் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய பசங்க அப்படி தான் இருக்காங்க. என்னுடைய சொந்த அனுபவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனைவி ஏமாந்து தான் போயிருக்காங்க, அவங்க குடும்பம் ஏமாந்து போயிருக்காங்க. எதை வச்சு சொல்ல வரேன்னாக்கா, பெண்களுக்கு சட்டம் பாதுகாப்பாக இருக்குது, பெண்களுக்கு சட்டம் பாதுகாப்பாக இருக்குது, 1000 சட்டம் இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி குருத்தனம் வராத ஒரு காரணத்தை காமிச்சு போலீஸ் கேஸ் போடலாம், டிவி கேஸ் போடலாம், IRBM கேஸ் போடலாம், எல்லா கேஸும் போடலாம், மெயின்டெனன்ஸ் கேஸ் போடலாம். இதுக்கெல்லாம் பயந்து போய் காலில் வந்து விழுந்துருவான்னு முதல்ல அவங்களுக்கு ஒரு தவறான அணுகுமுறையை காட்டி அவங்கள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 13 கேஸ் வரைக்கும் போட வச்சு இப்போ ஏமாந்து போய் நிற்கிறாங்க. இது வரைக்கும் நான் 5 வருஷமாக வழக்குகள் நடக்குது.
என்கிட்ட இருந்து சல்லி காசு அவங்களால வாங்க முடியறதில்ல. இதுதான் என்னுடைய ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு உதாரணம் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுக்கு இந்த தரப்புல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இல்லை, இப்போ இது எல்லாமே பழங்காலத்து வாதம் மேடம். இப்போ எங்கள் அம்மா அத்தை வந்து புடவை எடுக்கும்போது, நான் ஜவுளி இதிலிருந்தே ஆரம்பிக்கிறேன், புடவை எடுத்துட்டு பில் போட்டோன்னே வருத்தப்படுவாங்க. ஐயோ அந்த புடவை எடுத்துருக்கலாமே, இந்த புடவை எடுத்துருக்கலாமே, இதை விட்டுட்டோமேம்பாங்க. ஆனால் என் மனைவி என் சகோதரி எல்லாம் படித்தவங்க. இன்னைக்கு அவங்க அறிவு ப்ளஸ் உணர்வு ரெண்டையும் கலந்து முடிவு எடுக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் வருத்தப்படுறது இல்லை. ஓ நான் கரெக்டாக தான் முடிவு பண்ணி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால. அறிவில்லாத ஒரு பெண்கள் படிக்காத காலத்தில் இந்த பழமொழி இருந்தது. ஆனால் இன்னைக்கு பெண்கள் படித்ததுனால ஒரு அறிவு விழிப்புணர்வு இருக்குது. அவங்க உணர்ச்சியை மட்டும் அடிப்படையாக கொண்டு முடிவெடுப்பதில்லை எதுலையுமே. இன்னைக்கு உணர்ச்சி ப்ளஸ் அறிவு ரெண்டையும், தர்க்கம் ப்ளஸ் உணர்ச்சி ரெண்டையும் கலந்து முடிவெடுக்கிறதுனால இன்னைக்கு பெண்கள் வந்து ஆணுக்கு நிகரான சமபுத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ இவர் சொன்னார் பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி ஏமாந்து போகிறதில்ல, அறிவோடு தான் இருக்காங்க, யோசிச்சு தான் முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா? அறிவோடு தான் இருக்காங்களா? நாங்கள் வீடு வாங்கியிருந்தோம். சரி. அந்த வீட்டில் செய்வன இருக்குது, அந்த கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடு வாங்கினதுலேருந்தே ஒரே பிரச்சனை. அந்த வீட்டால் தான் ப்ராப்ளம்ட்டு. அதுக்காக என் பெண் புத்தியில் எனக்கு புத்தியே இல்லாமல் செய்வேன்னு சொல்லி நிறைய பணத்தை இழந்திருக்கேன் என் வாழ்க்கையில். பணம் இழந்தது தான் மிச்சம். அந்த ஜெனரேஷனில் என்ன ஆச்சுன்னா, அப்படி ஏமாந்து போனாங்கன்னா வீட்டிலே உட்காந்து தான் அழுவாங்க. ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்ல முடியாது. அது எப்படியாவது நம்ம ஆல்டர்னேட் பண்ணி ரெடி பண்ணிடணும். இப்போ எந்த பெண்கள் அப்படி இருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு தெரியாமல் உடனே சாலை மறியல் இறங்கிடுறாங்க, கும்பலாக சேர்ந்து வச்சு. எந்த பெண்கள் இப்போ வீட்டில் உட்காந்துட்டு, இல்லை நான் ஓப்பனாக சொல்கிறேன், எந்த பெண்கள் இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் ஏமாந்துட்டேன்னு அழுகுறாங்க. இப்போ அவங்களே வந்து ஸ்டேஜில் உட்காந்து என் புத்தி இப்படி போச்சு அப்படின்னு அதை உணர்ற அறிவு வந்துருக்குல்ல, அது போதுமே. அதுக்கு பதில் சொல்லுங்களேன். அது போதுமே, அவங்களே யோசிச்சு உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்பவும் பெண் புத்தி பின் புத்தி தானா? ஆமாம் மேடம். ஆனால் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏதாவது சின்ன விஷயம்னாலும் வந்து சாலை ஓரத்தில் வந்து சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு. சில பிரச்சனைகளில் வந்து அப்படியே சமாளிக்கிற குடும்ப முறைங்கிற இதுலேயே சமாளிக்காமல் சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு திடீர்னு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அந்த பிரச்சனையே இருக்காது. அது கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனேவே அந்த ஹோல் சிஸ்டமும் வந்து அவங்க வந்து ஒரு கேஸு போட்டு ஏதாவது இது பண்ணி அவங்கள தூக்கி உள்ளே வச்சு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை. அந்த ஒரு சின்ன பின்புத்தியோட தாக்கம் வந்து இது வந்து பெரிய பூதாகார பிரச்சனையாகி அவர் சொல்கிற மாதிரி வந்து அவங்க வந்து தூக்கி ஒரு குடும்பத்தையே உள்ளே வச்சுட்டதுக்கப்புறம் அவங்க சேர்ந்தே வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. இப்போ ஒரு பிரச்சனை இன்னைக்கு பேசுகிறாங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் பேசுனாங்கன்னா ஈவினிங்கே போய் ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுறதில்ல. இப்போ பேசும்போது அதுக்கேற்ற சஜஷன், அதுக்கேற்ற சொல்யூஷன் சொல்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி ஆப்போசிட் சைடில் இல்லைன்னா தான் அவங்க சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இன்றைக்கி எல்லாம் வளர்ந்துருக்கிற இந்த விஞ்ஞான யுகத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன். உலகத்திலேயே அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறது பெண்கள். இது வந்து எல்லா துறையிலும் உலகமே வந்து ரசித்த மர்லின் மொண்டோவிலிருந்து நம்ம சில்க் ஸ்மிதா வரைக்கும் இது வந்து சினிமா துறையில் மட்டுமா இல்லை எல்லா துறையிலுமா அப்படின்னா உலகம் தழுவிய அளவில் இந்த தற்கொலை முடிவை எடுக்கிறாங்க, பெண்கள் எடுக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுத்து அவங்க இந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமான அனாதை குழந்தைகள் இரத்த கலரியோட பிறந்த சில மணி நேரங்களில் அந்த குழந்தைய அனாதையை விட்டு போகிற பெண்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அந்த ஏமாந்து போகிறதுக்கு காரணமும் அந்த குழந்தை பிறப்புக்கு காரணமும் ஆண்கள் தான் மேடம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகி முதல் இரவுக்கு போகிறாங்க. போகும்போது பெண்ணு வீட்டில் அந்த பெண்ணை சொல்கிறாங்க, உன் புருஷனுக்கு தேவையானதை பார்த்துட்டு அவர் இஷ்டப்படி நடந்தால் அவங்க குடும்பத்தை காப்பாற்று. இது வந்து பெண்ணுக்கு பெண்ணு வீட்டில் வந்து பெரியவங்க சொல்லக்கூடிய புத்திமதி. எந்த ஆணுக்காவது அவங்க ஆண் வீட்டில் ஒன்றை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கடா, அவளுக்கு தகுந்தாமல் நடந்து அவள் குடும்பத்தையும் காப்பாற்றி சொல்கிறாங்களா? கண்டிப்பாக முடிவெடுக்கிற உரிமை காலங்காலமாக ஆண்கள்கிட்டே இருக்குது. அதனால தான் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆண்கள் அவங்களுக்கு உரிமை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தெளிவாக முடிவெடுப்பாங்க. இப்போ ஒரு பையனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுன்னா அந்த பொண்ணு முடிவு எடுத்தால் பரவாயில்ல, சுற்றி இருக்கிறவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு முடிவு எடுத்தால் அது ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் தான் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஆண்கள் வந்து பெண்களை முடிவெடுக்க விடுறதில்லன்னு வலுவான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? பெண் ஆதிக்கம் தான் அதிகங்க. வீட்டில் பெண் ஆதிக்கம் தான் இருக்கிற ஆணாதிக்கமே இல்லை. வீட்டில் பிறந்த வீட்டிலேருந்து பெண் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்தால் வாடகை போட்டு வட வயசத்தோடு சாப்பாடு போடுவாங்க. இந்த ஆண் உறவினர் வராங்கன்னு வச்சுங்க, அந்த தட்டத்தை தான் கையில் கொடுப்பாங்க.
அப்போ எந்த ஆதிக்கம் வீட்டில் பெண்ணாதிக்கம் தான் அதிகமாக இருக்குது, அவங்க ஆணாதிக்கம்ங்கிறாங்க, ஆணாதிக்கமே இல்லைங்க. இப்போ ஆணாதிக்கம் இல்லை பெண்ணாதிக்கம் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே பெண்ணுடைய புத்தி வளம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது அங்கே எடுபடுது மேடம். குடும்பத்தினுடைய வளம், தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை எல்லாத்தையும் எடுத்து நிறுத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒரு பெண்ணான சக்தி இருக்கு அப்படிங்கிறது இப்போதான் உணர்ந்திருக்காங்க மேடம். அதனால பெண்ணுக்கு பின்புத்திங்கிறதே கிடையாதுங்க மேடம். அவங்களுக்கு இல்லைங்க, ஆதிக்கம்ங்கிறது அவங்ககிட்ட தங்கிட்ட அறிவு இருக்காரு நினைச்சுக்கிறாங்க, அதுலேயே அவங்க ஏமாந்து போயிடுறாங்க. அது ஆதிக்கம்னா அறிவுன்னு அர்த்தம் இல்லை, புத்திக்குரிமைன்னு அர்த்தம் இல்லை. நீங்க அப்படியே சொல்றீங்க. இங்க வந்து இன்னொரு கேள்வி, காதல்ல தோல்வி அடைஞ்ச ஆண்கள் யாராவது இருக்கீங்களா? இல்லை ஆக்சுவலாக இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா லவ்வில் வந்து சீக்கிரம் வந்து இதாகிடுறாங்க. லைக்ஸ் இல்லாத ஃபேஸ்புக்கை போல், ட்வீட்ஸ் இல்லாத ட்விட்டரை போல், சேட் இல்லாத வாட்ஸ்அப்பை போல், கால் இல்லாத வைபரை போல், நீ இல்லாமல் நான் இல்லை என் நண்பே அப்படின்னு உடனே பொண்ணுங்க விழுந்துடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஓரளவுக்கு போகுது, அப்புறம் அந்த பொசிஷனஸ் எல்லாமே போயிட்டு கடைசியில் வந்து ஒரு நாளுக்கு திடீர்னு ஒரு கால் வரும். அந்த பொண்ணு சொல்லுவா இல்லை உனக்கு எனக்கும் ஒத்து வராது. ஏன்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு சொல்லுவா இல்லை எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து மான மரியாதை எல்லாமே முக்கியம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து இந்த லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. நீங்க பேசுறது கேட்டா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ். சரி, லைக் என்ன நடந்தது, அவருக்கு என்ன நடந்தது சொல்லுங்க. இல்லை அவன் வந்து ஹீஸ் அ ஒர்க்கிங் இன் ஐடி செக்டர். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ வந்து அவன் வந்து ஜாப் ரிலீவ் பண்ணிட்டான். ஏன்னா அவனால் வந்து ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் அந்த பொண்ணு வந்து ஹாப்பியாக தான் இருக்கா. பெண்ணு வந்து பெரும்பாலும் காதலனை ஏற்காததுக்கு காரணம் வந்து அவனுடைய குறைகளாக தான் இருக்கும், அவனுடைய கெட்ட பழக்கங்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் அப்பா அம்மா ஏற்றுக்கலாம், அவங்ககிட்ட அதிகம் அப்படின்னு கெட்ட பழக்கங்கள் இருந்தால் தான் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம பேசினதுல பெண்கள் மேல பல விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவங்க யோசிச்சு முடிவெடுக்கிறதில்ல, அவங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் உண்டாக்குறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துடுறாங்க, அந்த மாதிரி பல குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கான நிறைய பதில்களும் வந்திருக்கு இந்த பக்கத்துலேருந்து. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதை பத்தி நிறைய இன்னும் தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கு. ரிஷி மூலம் தேடல் தொடரும்.